எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி ஒரு விழாவை அழகாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்து மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிரசன்ஷியாவுடைய அமைப்பிலிருந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதாவது அவார்டு பேரே பார்த்தீங்கன்னா லட்சிய மகுடம். அது ரொம்ப அந்த பேர்லேயே நான் ஒரு லட்சியத்தில் ஒரு மகுடத்தை எட்டக்கூடிய நிலையில் உள்ளவங்களை எடுத்து அதை பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், பாராட்டுது என்பதே மனசார பாராட்டணும். ஓகேங்களா? ஏதோ கடமைக்கு பாராட்டக்கூடாது. எதுவுமே எந்த செயலுமே மனதார பாராட்டணும். அப்படிங்கும்போது மனதார பாராட்டவங்களை ஒரு நல்ல இந்த ஒரு ஆம்பியன்ஸில் அழகாக இதற்கு பின்புலமாக இந்த அமைப்பு அவ்வளோ பேருமே அவருடைய டீம் ஆஃப் பீப்புள். இதற்காக நான் விசாரிக்கும் போது ஏழாவது ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. 7வது ஆண்டுகள் அப்படிங்கும்போது ஒரு விடயத்தை தொடர்ந்து செய்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 1 வருடம் செய்யலாம், 2 வருடம் செய்யலாம், 3 வருடம் செய்யலாம். அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ளஸ் மைனஸ் வரும், அப்புறம் ஒரு தொய்வு வரும். ஆனால் இது ஒரு ஏற்றத்தின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்நிலையாக கேட்டேன். ஒரு ஸ்கூலும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் அடுத்த ஒரு தலைமுறையை ஒரு விதை போடுற ஒரு அடித்தளம் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆக ஒரு 7 ஆண்டு காலம் ஒரு பிரயாணத்துக்கு பிறகு ஒரு கல்வியில் உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஒரு நாட்டிற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு கல்வி தேவை, அதே மாதிரி ஒரு ஆரோக்கியம் தேவை. இதுதான் நாட்டின் உலகுடைய நலனே அர்த்தம். அதாவது கல்வியின் மூலமாக ஒரு நலத்தையும் நம்ம இது பண்ணலாம், வளத்தையும் பண்ணலாம். அதாவது நலமும் வளமும் ஒருத்தங்களுக்கு தேவை. நலம் என்பது ஆரோக்கியம், வளம் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு அது பணமோ, நகையோ அல்லது நமக்கு தேவையான நிலமோ, வீடோ, வசதிகளோ இருக்கலாம். இது 2மே தேவை அப்படின்னு சொன்னால் அது கல்வியால் தான் முடியும். அந்த கல்வியிலையும் இந்த அமைப்பை அடுத்த ஒரு தலைமுறைக்கு விதை போடுறாங்க. நிச்சயமாக இந்த தருணத்தில் நான் சிறப்பு விருந்தினராகவும் கலந்துகிட்டு இருக்கிறேன். குறிப்பாக பாராட்டுவது என்பது ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது ஒரு படத்தில் கூட பாக்கியராஜ் சொல்லுவாங்க, சந்தோஷத்தில் என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் சந்தோஷம். அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க திரு பாஸ்கரன் சார், அம்மா அவர்கள், அப்புறம் அந்த டீம் அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம பெண்களை நம்ம பார்க்கும்பொழுது அக அழகு, புற அழகு. அக அழகு நம்ம சொல்லுவோம். இது என்ன அக அழகு? புற அழகு. புற அழகு வேற, நம்ம பார்க்கும்போது தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும். அது எது அழகு என்பது நம்ம இலக்கணம் சொல்ல தேவையில்லை. ஆனால் அக அழகு அப்படின்னு வரும்போது, யார் ஒருவருக்கு எந்த சூழ்நிலையிலையும் மனது பாதிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் இயல்பாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதோ, அவர்களுக்கு தான் அக அழகு சிறப்பாக இருப்பது என்பது மருத்துவத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது எப்படி அக அழகு ஒருத்தவங்களுக்கு அமையும்? அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே பலமா இருந்தாதான் அக அழகு கிடைக்கும். என்னென்ன உறுப்புகள்? இருதயமா இருக்கட்டும், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், அத்தனையுமே பார்த்தோன்னா பலமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த அக அழகு ஆட்டோமேட்டிக்காக அமையும். இதில் நம்ம பார்த்துருக்கலாம், சில பெண்களை ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னால் கூட படபடப்பாங்க, ஒரு பதறுவாங்க. அவங்களால பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை முடிக்க முடியாது. ஆனால் ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பார்த்தீங்கன்னா எது புறத்தில் நடந்தாலும், புறத்தில் எது நடந்தாலும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயல்பாக இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. பார்த்துக்கலாம், கடந்து போகலாம். இப்போ கூட பாடினாங்க இல்லையா, கடந்து போகுங்கிற மாதிரி, கடந்து போகவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய குடும்பம், நாட்டின் நலனுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சூழலை என்ன பண்ணுறாங்க, இயல்பாக எடுத்துக்கிறாங்க. அது எப்படி உறுப்புகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலையும் பெண்கள், குறிப்பாக பெண்கள் சித்த மருத்துவத்தில் பார்த்தோன்னா வாசி யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய மந்திரங்கள் இருக்கிறது, ரகசிய பயிற்சி இருக்குது. ரகசியம் என்பது ஒன்றும் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டு அது உங்களுக்கு ஈஸி தான். அதாவது அதை சில பேர் பிராணாயாம பயிற்சிம்பாங்க, மூச்சு பயிற்சிம்பாங்க. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு ரகசியமான ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை கற்றுக்கிட்டு அவங்க வாசியோக பயிற்சியை தினம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அது நாளாக 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 அழகாக அமையும். எத்தனை நாள் பயிற்சி தேவை தெரியுங்களா? மினிமம் 120 நாள் பயிற்சி செய்யணும். அப்புறம் ஓராண்டு பயிற்சி செய்யணும். இந்த ஓராண்டு பயிற்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 நிமிடம் தான் தேவைப்படும். அதாவது நம்முடைய மூச்சு பயிற்சி தான். மூச்சு பயிற்சியை வாசியோகங்கிற ஒரு அழகான ஒரு ரகசிய கணக்கு.
அந்த கணக்கை அவங்க கடைபிடி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உள்ளுறுப்புகள் பலமாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புற சூழல்ல எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே நல்லா திடமாக இருக்கலாம். அதுதான் வந்து சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்ட விஷயம். தேசிய சித்த மருத்துவமனை இன்றைக்கு பல பேருக்கு தெரியும். இந்த ஜிஎஸ்டி ரோடுல மத்திய அரசாங்கத்தின் மூலியமாகவும், மாநில அரசாங்கமும், மத்திய அரசாங்கமும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவம் நடந்துட்டு இருக்கு. விடியற் காலம் 5 மணிக்கு அங்க என்ன பண்றாங்க? நாடி பார்க்குறாங்க. நாடி பார்த்து உங்களுக்கு வந்து வாதமா, பித்தமா, கபமா, வாத பித்தமா, வாத கபமா, கபவாதமா, கபமா இப்படி வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான வியாதிகள் வரும் என்பதை இப்பவே கணிக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு சிறந்த ஒரு தமிழுடைய ஒரு கலாச்சாரம், தமிழுடைய மருத்துவம் அங்க பண்ணிட்டு இருக்கோம். அத்தனையுமே இலவசம் தான். 220 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. தாராளமா நீங்க எனி டே நீங்க வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க அந்த பெண்கள் குறிப்பா இன்றைக்கு லட்சிய மகுடம்ங்கிற ஒரு பெரிய ஒரு பதவி நம்ம வாங்கியிருக்கோம். அத நம்ம அனுபவிக்கணும். உங்க சர்வீஸ் வந்து இன்று நீண்ட நாள் தொடரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். குறிப்பா 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு வேண்டிய தகுதி நம்மகிட்ட இருக்குது. நம்முடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். ஆனால், இன்றைக்கு நம்ம வந்து ஆரோக்கியத்தில மறந்து, மறந்து, மறந்து 120 100 ஆச்சு, 100 80 ஆச்சு, 80 60 ஆச்சு, 60 40 40 ஆச்சு. இன்றைக்கு 30 வயது தாண்டினாலே ஏதாவது ஒரு வியாதியில நம்ம மாட்டிக்கிறோம். வியாதியஸ்தரா இருக்கிறோம். ஆனா ஆரோக்கியமாக 120 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு சித்த மருத்துவ கலை இருக்குது. தாராளமா நீங்க வரலாம். இத வந்து இந்த அமைப்பு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான பெண்கள இந்த பெண்களுக்கு ஆரோக்கிய நிகழ்ச்சிக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணீங்கன்னா, இந்த லட்சியம் மிகுந்த பெண்கள் இந்த சமூகத்தில தொடர்ந்து சேவை புரிவார்கள். அந்த சேவைக்கு இறைவனுடைய ஒரு அனுக்கிரகம் இருக்குன்னு வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். கிரசித்யா நிறுவனம் வழங்குகின்ற லட்சிய மகுடம் விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கிற அத்துணை எனதருமை சகோதரிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் ஒரு 100 பேரை இந்த பெண்கள் சமுதாயத்தின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து வாழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை உற்சாகப்படுத்தி உங்களை வாழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிற சுபேதா அவர்களுக்கும் அவர்களது குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம். 100 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து பிரதிநிதிகளாக இங்கு பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா துறையிலும் மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆளுமைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபமாக தாங்கொண்ணா துயரத்தில் இதை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம இன்னும் பார்க்காத இந்த தமிழ் சமூகத்தின் மிக மோசமான பக்கங்கள் நம் முன்னே இருந்து கொண்டிருக்கின்றன. உடனடியாக நமது பேட்டிகளிலோ அல்லது நாம கோபத்துல பேசுறதோ உடனே அவனை தூக்கில போடு, அவனை கொண்டு போடுங்க அப்படி பேசிட்டு போயிட்டோம். ஆனால் இந்த சமூகத்தில் ஆணையும் பெண்ணையும் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது, பெண்களுக்கு மட்டுமல்ல. ஒரு பெண்ணுக்கு எதிராக வன்முறை நிகழ்த்தப்படுகிற போது அதை நிகழ்த்துகிறவனாக ஒரு ஆண் இருக்கிறான் என்கின்ற போதும் அந்த ஆணையும் என்னுடைய மகனாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எந்த ஆணை நாம் இங்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம்? நீ நிறுவ பார்க்கிற உன் உலகிற்கு நான் இடுகின்ற நடுகள் நாளை அதிசயமாகும் உனதும் எனதுமான பொது உலகில். இங்கு நமக்கான பொது உலகம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. பெண் அவளும் ஒரு பெண்தானே என்று ஒரு மாறி மாறி சொன்னாங்க. இல்லை, பெண்ணுக்கான மனித இருப்பை பேசுபடு பொருளாக்க வேண்டிய தருணம் இது. அதை நீங்கள் இசையால் நிகழ்த்தலாம், விஞ்ஞானத்தால் நிகழ்த்தலாம், கலைகளால் நிகழ்த்தலாம், வீரர் எல்லா விஷயத்திலையும் நிகழ்த்த வேண்டிய தருணம் இன்று நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த விருதுகளை பெற்றவர்களுக்கு இது முடிவுரை அல்ல, இதுதான் சமூகத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளின் தொடக்க புள்ளி. இன்னும் போதாமைகளில்தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சௌகரியமாக இருக்கிற அதே நேரத்தில் என் சகோதரி எல்லா விதத்திலும் துன்பப்பட்டும், நீங்க பணம் பொருள் இதெல்லாம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, எனக்கான சுயமரியாதை, எனக்கான சுயமரியாதை. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா இருக்கிறேங்கிற பணம் இந்த வார்த்தைகளை இன்னும் நாம் பாவித்து கொண்டு தானே இருக்கோம்.
அப்போ இங்கு பெண் யார் என்று உணர்வதற்கு கூட இங்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. தமிழகத்தில் 21 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். 21 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரம் கைக்கு வந்தும் கூட யாருக்காகவோ பகடைக்காகவோ கையெழுத்து போடுவதாகவும் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெண்களே, சகோதரிகளே, வாய்ப்புகள் நேருகிற போது அதையும் யாரும் சும்மா தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. பெண்களுக்கு வேற வழி இல்லாம அவர்களுக்காக பகடைக்காய்களாக நம்ம பயன்படுகிறோம் என்கிற போதுதான் நமக்கு சில தகுதிகளை, சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார்கள். ஆனால் எப்போ கிடைச்சிருச்சோ அதை கைப்பற்றுவதற்கான வேலையை முழு திறமையும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுமை, உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு, உங்களுக்குள்ள இருக்கிற திறமை எல்லாவற்றையும் பயன்படுத்தி உங்களுக்குள் இருக்கிற ஒருத்தியை எழுப்பி விட்டு விடுங்க. என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் அது ஒன்றுதான். எல்லோருக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு மனுஷி இருக்கிறாள். அந்த மனுஷியை நாமளே அடையாளம் காண்றதில்லை. என் பாட்டி மாதிரி நான் நடந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, என் உடை எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லை. இந்த மேடை ஏறும் போது நமக்கு நம் உடையின் மீது எவ்வளவு கவனம் இருக்கிறது என்றால், நாம் இன்னும் நம்மையே பத்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண் அப்படி இல்லை, சாதாரணமா ஏறாங்க. நமக்கு அப்படியான துணி ஏன் கிடைக்கல? நீங்க எந்த உடை போட்டாலும் அந்த உடையை பத்திரப்படுத்திட்டு தான் நாம் மேடை ஏறணும். அப்போ நாம் இன்னும் விடுதலை பெற வேண்டிய இடம் முதலில் நம் மனம். அந்த மனத்திலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு இந்த சமூகத்திற்கு நான் யார் என்பதை சரியாக பிரகடனப்படுத்த வேண்டிய தருணம் ஒன்று இருக்கிறது. அந்த தருணத்தை இங்கு வந்திருக்கிற ஆளுமைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். நாங்கள் யாரையோ இந்த வன்கொடுமைகளை நிறுத்துங்கன்னு கேட்கிறத விட, இந்த வன்முறைகளை எங்களுக்கு எதிராக நீங்கள் நிகழ்த்தவே முடியாது என்ற இடத்தை உருவாக்குகின்ற ஒரு சமுதாயம் எங்களுக்கு தேவை என்று நான் நம்புகிறேன். பெண்ணுக்குள் இருக்கின்ற மனிதத்தை, மனிதத்தின் இருப்பை பேசுபடு பொருளாக்க வேண்டிய தருணம் இது. மகளிர் தினங்களை கொண்டாடுகிறோம். வெளிநாட்டில் எங்கேயோ நடந்த புரட்சி போராட்டங்களின் நினைவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஆணோ அரசோ படையோ நடத்தியிராத ஒரு கிளர்ச்சியை ஒரு பெண் என்ன மார்புக்கு நீ வரி போடுவே என்றால் அதை அறுத்து வைத்து விட்டு போவேன் நிலையில் என்று கிளம்பினாலே அந்த தமிழச்சி செய்த புரட்சியை நாம் பேசுபடு பொருளாக்க வேண்டிய தருணம் இது. எங்களுக்குள் இருக்கிறது அவ்வளவு வீரமும் இரத்தமும் சதையுமான உணர்வும். ஆனால் ஏதோ இடத்தில் பொத்தி வைத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சௌகரியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சௌகரியங்களை உடைத்து விட்டு எங்களை இந்த முழு வெயிலுக்குள்ளும் மழைக்குள்ளும் இந்த ஆண்கள் கொடுத்து கொண்டிருக்கிற சமூகத்துக்குள்ளும், ஏன் இந்த பெண்களும் ஆண்களாக மாறிவிட்டு இந்த சமூகத்துக்குள்ளும் இருந்து நம்மை கண்டறிந்து விடுதலை அடைய செய்வது ஒன்றுதான். இது போன்ற விருதுகள் உண்மையிலேயே விருதுகளாக மாறுகின்ற ஒரு நாளாக மாறும். அன்னைக்கு சுபைதா 100 பேர் என்னங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எப்படிங்க விருது கொடுக்கறேன்னு தடுமாற வேணும். அந்த தடுமாறுகிற நாள் நமக்கு உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ச்சியாக இவ்வளோ நேரம் ஏதோ கலகலன்னு இருந்தீங்க, எனக்கு இப்போ கில்ட்டியா இருக்கு. ஏதோ எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி போய் உட்கார்ந்துருக்கீங்க. நான் வெளியே நீங்க பேசுறத கேட்டு திகைச்சு போயிட்டோம். ஆமா, அதுதான், வேற எதுவும் இல்லை. இன்னும் நிறைய இருக்கிறது மனதுக்குள். ஆனால் 10 மணிக்கு முன்னாடி வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். விருது வாங்க வந்திருக்கிறவர்களும் குடும்பத்தோடு வந்து காத்திருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு விதை தான், அதை வைத்து விட்டு போகிறேன். அவரவர்கள் கைகளில் பொத்தி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரின் பதிலும் மரமாகவோ பூச்செடியாகவோ அது முளைக்கட்டும். சுபேதாவின் உழைப்பு அதற்கான வெற்றியாக அது மாறட்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு விருது பெற்ற சாதனை பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு எழுத்தாளர். ஏறத்தாழ பெண்களை பற்றி ஒரு 5 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது மார்ச் மாதம் வந்தாவே மகளிர் தினம் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். மகளிர் தினம் மார்ச் மாதம் தான் நடக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் டே வாரம் விமென்ஸ் டே தான். காரணம் என்னென்னா, நான் நாளிதழ்களில் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறேன். ஏறத்தாழ 5 வருஷம்
நான் தினகரன்ல வந்து வார வாரம் ஒரு பெண் சாதனையாளரை நான் எழுதிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 300க்கும் மேற்பட்ட சாதனை பெண்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பா இருக்கு. காரணம் என்னன்னா, ஏறத்தாழ ஒரு 7 வருஷமா ஜுபைதா மேடம் இது போன்ற பெண்களை அழைத்து விருது வழங்கி அடையாளப்படுத்துறாங்கங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு மகளிர் தின நிகழ்ச்சிக்கு கல்லூரி, பள்ளிகள், அதே மாதிரி பல விருது நிகழ்ச்சிக்கு பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் இவ்வளோ பேர்த்த அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஜுபேதா அவர்களையும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய விருதுக்கு கண்டிப்பா பரிந்துரை செய்து அவங்கள வந்து ஒரு ஒரு சாதனை பெண்மணின்னு தான் சொல்லணும். அவங்கள அங்கீகாரத்தை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஒரு 100 பேருக்கு சாதனை பெண்களுக்கு மேடம் விருது கொடுக்குறாங்க. அவங்களையும் நான் வந்து மேடம் மூலமா நிச்சயம் ஒவ்வொருத்தவங்களா எழுதுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிறேன். பெண் வந்து நம்ம ஆணுக்கு சமம் சொல்றோம். ஆனா பெண்கிறவங்க ஆணை விட மேல். காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே கஷ்டமான ஒண்ணு என்னன்னா குழந்தை பெத்துக்கிறது தான். அந்த ஒவ்வொரு தாயும் அது கஷ்டம் நினைச்சிருந்தா இந்த உலகத்துல நாம யாருமே உருவாயிருக்க முடியாது. ஒரு பெண் சாதிக்கிறான்னா அதுக்கு ஒரு அடித்தளமா ஒரு விஷயம் இருக்கும். அதை ஒரு சம்பவத்தின் மூலமா சொல்ல ஆசைப்படுறேன். ஐயா அப்துல் கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அது வந்து ஒரு விமென்ஸ் காலேஜ். அங்க போய் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. உலக அழகியாக ஐஸ்வர்யா ராய் என்ற பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்குறாங்க. மாணவிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்துல் கலாம் போய் ஐஸ்வர்யா ராயை பத்தி பேசுறாரு. காரணம் என்னன்னா, ஐஸ்வர்யா ராய் உலக அழகி பட்டம் பெற்றப்ப அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. நம்ம நாட்டில் போலியோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிறைய நடத்தி அது ஒரு விழிப்புணர்வு தூதுவராக இருந்தாங்க. அதை வந்து ஐயா அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவப்படுத்திட்டு அடுத்த சில தினங்கள்ல அந்த கல்லூரிக்கு நிகழ்ச்சிக்கு போறாங்க. அப்ப அப்துல் கலாம் அந்த ஐஸ்வர்யா ராயை பத்தி பேசுறாங்க. ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டப்ப ஒரு மாணவி சொன்னாங்க, அது உலக அழகி போட்டி, அவங்க அழகானவங்க, அதனால உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்துல் கலாம் சொன்னாரு, இது சரியான பதில் அல்ல. அப்ப இன்னொரு மாணவி எழுந்து சொன்னாங்க, உலக அழகி போட்டியில நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அறிவுபூர்வமா பதில் சொன்னாங்க, அதனால உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்துல் கலாம் சொன்னார், இது ஓரளவு சரியான பதில், ஆனால் வேறு விதமான பதிலை உங்களை போன்ற பெண்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். கூட்டத்தில் ஒரு மாணவி எழுந்தார். அப்துல் கலாம் அவர்களை பார்த்து சொன்னார், ஐயா அப்துல் கலாம் அவர்களே, ஐஸ்வர்யா ராய் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெரியுமா? அவர் கலந்து கொண்ட உலக அழகி போட்டியிலே நான் கலந்து கொள்ளவில்லை. நான் மட்டும் கலந்து கொண்டிருந்தால் அந்த போட்டியில் நான் உலக அழகி பட்டத்தை பெற்றிருப்பேன். ஐஸ்வர்யா ராய் என்னிடம் தோற்று போயிருப்பார் என்று சொன்னார். அப்ப அப்துல் கலாம் சொன்னார், இது போன்ற துணிச்சல் மிக்க, தைரியம் மிக்க, தன்னம்பிக்கை மிக்க பதிலை தான் உங்களை போன்ற பெண்களிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். யாரிடம் துணிச்சல் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று சொன்னார். இங்கு வந்துள்ள ஒவ்வொரு அந்த மகுடம் சூட்டிய விருதை பெற்ற ஒவ்வொருவரையும் நான் துணிச்சல் மிக்கவர்களாக கருதுகிறேன். துணிச்சல் மிக்க ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Good morning to all. First and foremost, in மனமார்ந்த appreciation to the Crescentia founder, Zubaida, என்னோட friend, for creating such a meaningful platform. இது பெண்களின் strength, resilience, achievements recognize செய்து celebrate செய்யும் ஒரு அருமையான முயற்சி. பெண்மணிகளே and all the wonderful achievers present here, என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் to everyone. I feel truly honored to be here today at Crescentia Awards 2026, Lakshya Magudam, celebrating 100 incredible women achievers. இன்று இங்கு நிற்கும் ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொருவரும் தங்கள் முயற்சி, தைரியம், உறுதி மூலம் உயர்ந்திருக்கிறீர்கள். Each one of you have proved that hard work, courage and determination can break any barrier. பெண்கள் இன்று எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருக்கிறார்கள். They are sharing us as leaders, entrepreneurs, creators and change makers. இந்த அவார்டு ஒரு ரெகக்னிஷன் மட்டும் இல்லை,
இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் பல பெண்கள் இன்ஸ்பயர் ஆக வேணும். டு ஆல் த அவார்டீஸ், நீங்கள் சாதித்ததற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யூ ஆர் த ரோல் மாடல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அடுத்த தலைமுறையிற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கீங்க நீங்கள். ஃபைனலி நான் சொல்ல விரும்புவது, ட்ரீம் பிக், பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் நெவர் கிவ் அப். பெரிய கனவு காணுங்கள், உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள், எப்போதும் கைவிடாதீர்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. And here I can see there are many men sitting who are really feeling proud that how our women are coming up. And here women is not only now oriented only for the household activities. That itself is a very big task to be done. But they are now in different fields, whether it is a fitness, whether it's law. So I have seen there are so many female lawyers who are fighting. So it's not easy stuff to be done. But still we have now all the ladies doing each and everything which only men were doing. Am I right? Yes. Yes, please clap for all the women. Yes. Yes. So I'm basically a fitness trainer. I run my own fitness studio last 18 years. And the main sole purpose of starting a fitness studio was to keep the women fit so that they can keep the men's fit and their family fit. Okay, so the thing is, men's used to go to the gym to keep themselves fit so that they can run the family, but they are not able to understand that who's running the family at home. Women, yes. So only women are running the family at home. But now, okay, fine, the men are also contributing. But if we see, the women are working, they are taking care of the kids. They know what the kids are studying. Men's, they come back, they're like, எது ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க நம்மள பசங்க. Yes, this happens still in 80% house right now. Yes, so but now the way the women are coming up, and they are actually training the men also to take care of the house. So again, who is training the men? Women. Okay, so all the men here, a big round of applause for all the women around and doing great job in all the field, including taking care of their house. Yes, thank you very much for calling me here, and it was real pleasure to see amazing achievers, and especially the women's. Thank you so much. Thank you. ஸோ கிரசன்ஷியா அப்படின்றது வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க, எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். பட் இதோட செகண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சந்தோஷ்கே தெரியாது. செகண்ட் டைம் ஐம் கமிங், ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இங்கே வந்து சிங்க பெண்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லணும். அண்ட் மோரோவர் நான் லேட்டஸ்ட்டாக என்னோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. பட் ஐ மீன் டிவிகே நவ் தெர் ஆர் லாட் ஆஃப் சிங்க பெண்கள் தேர். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் டு பி எக்ஸலண்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கிரசன்ஷியா அண்ட் த கம்ப்ளீட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துறதுக்கு வந்து எனக்கு சொல்லுவாங்க வயசாயிடுச்சு, பட் தகுதி இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு பணியும் வந்து இந்த அவார்டு வந்து சாதாரணம் இல்லை, அவங்க முதல்ல தட்டி கொடுக்கறது தான். பட் தேர் கோயிங் டு கண்டினியூ டூயிங் தட். அண்ட் என் பக்கத்தில் நிற்கிறவரும் சாதாரண மனுஷன், என்னை கூப்பிட்டேன். அவ்வளோ கேர் எடுத்து இந்த ஸ்ட்ரே டாக்ஸு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். என்னோட பையனா நடிக்கிறான் இப்போது ஐலியூ அப்படின்ற ஒரு சீரியல். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் இங்கே இருக்கிற அத்தனை அவார்டு வாங்கின அத்தனை பேருக்கும் பிக் சல்யூட். அண்ட் எனக்கு நான் பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு. அண்ட் ஐ ஹேவ் மை வெரி க்ளோஸ் பீப்புள் இயர், நந்தினி அண்ட் ஆங்கர் இயர். ரொம்ப நல்லா பாடினீங்க, அவங்களும் நல்லா ஆங்கர் பண்ணாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு சி ஹாப்பி ஃபேஸஸ் ஆன் அ சாட்டர்டே மார்னிங். தேங்க்யூ ஸோ மச் கிரசன்ஷியா. லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே நான் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவார்ட் கொடுக்குறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பிகாஸ் இது 100 பேருக்கு வந்து அவார்ட் கொடுக்கறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். அது ஒரு துறையிலேருந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எல்லாருடைய உழைப்பு இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்க இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். நிறைய ஸ்டேஜ் ஏறி நிறைய பேருக்கு அவார்ட் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து 100ன்றது 1000 மாறணும், லட்சமாக மாறணும். கண்டிப்பாக அங்கே இதே மாதிரி நின்று நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
இங்கே நான் கபிலனாவும் வரல, பிரபுவா வரல, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பையனாக வந்திருக்கேன். யூர் ஆல் மை சிஸ்டர்ஸ் அண்ட் மதர்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எங்களால் கொடுக்கப்படுற ஒரு சின்ன ஒரு கடுகளவான ஒரு விதை தான். இது உங்கள் மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி அது இன்னும் உங்கள் மூலியமா நிறைய பேர் க்ரோனப் ஆகணும். ஸோ நம்ம 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம். நன்றி, வணக்கம். ஆல்சோ வெல்கம் எங்களோட கலை. Couple of them are ready to go out. I am Janaki Maya. I'll take a minute before your lunch. Zubaida madam, where is she? Zubaida madam, the greatest achiever of all. இந்த 100 முற்றுக்களையும் தேடி கடல் கடியில போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் போறாங்க, ஒருத்தவங்க வந்து திருநங்கை, ஒருத்தவங்க வந்து ஆக்டர், ஒருத்தவங்க சிங்கர். She has selected every category. There is a lot of effort behind this. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் மாதிரி. 100 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து 100 பேரை கோச்சிக்காம அழகா சந்தோஷமா சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னா இட்ஸ் ப்ராக்டிகலி எ வெட்டிங் ஷீ இஸ் டூயிங். இது அவங்க வீட்டுக்காக பண்ணல, நம்மளுக்காக பண்றாங்க. That's a bigger point of this. So I think we all need to appreciate her and thank you for celebrating women's on this Women's Day month. பெண்களால செய்ய முடியாது எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சுபைதா மேம் தான். ஸோ let us keep growing, let us all grow together, let's give a helping hand to each other. வளர்வோம், வளர்த்தும் விடுவோம். Thank you. I'm Jilakshmi. Basically, profession wise, I'm a CEO founder, Vijatya Training Solutions, Microsoft certified trainer for about 25 years now. Passion wise, I'm a music teacher, Zee Saregamapa jury, and also TV performer. Now I am teaching music classes, Carnatic, Cine, and Bhajans. That's me. And Lakshya Magudam Awards, I've been known them for since 2021. Vadlanda ungalku theriyum Zubaidava, close friend of mine. I'm proud to be here. Awardiya vanden. இப்போ அவார்ட் கொடுக்குற விழா வந்திருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி ஹியர் இன் திஸ் ஈவெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த லட்சிய மகுடம் அவார்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல இனிஷியேஷன். பிகாஸ் அவங்க கிரெசென்ஷியா வந்து ஆல்ரெடி அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய சோஷியல் வெல்ஃபேருக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவார்ட், அது ஒரு 100 பேரை பல துறைகள்லேருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுன்றது நிஜமாவே ரொம்ப பெருமையான விஷயம். அதுவும் பெண்களாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற பெண்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சிங்கிள் மதர்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன்றாங்க. ஒரு ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஏதோ விதமான ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டில் இருக்காங்க. பட் இவ்வளோ கடினங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ மாதிரி இருந்தும் ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் சாதிக்கும் பொழுது அதை ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணுறது தான் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெகக்னேஷனை லட்சிய மகுடம் அவார்டுன்ற பேரில் இவங்க கொடுத்ததுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் கலைத்துறைக்கு எனக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்போ படங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ஓகே அடுத்தடுத்து என்னடா இருக்க போகிறது அப்படின்ற போது இது வந்து நமக்கு ஓகே இந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இனிமேல்ட்டு நல்ல கதாபாத்திரங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு உத்வேகம் வந்து எனக்குள்ளே ஏற்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பணி இன்னும் மேன்மேலும் வளரணும், எல்லாருக்கும் இந்த மாதிரி போய் சேரணும். லட்சிய மகுடம் வந்து லட்ச பேருக்கு இன்னும் போய் சேரணுன்றது என்னோட ஆசை. நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் சந்தோஷா டேனியல். ஸோ லட்சிய மகுடம் 2026 இந்த அவார்டுக்கு வந்திருக்கேன். இது என்னென்னா ஒரு 100 பெண்களை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு பெரிய ஒரு அவார்ட். ஒரு துறையிலேருந்தும் ஒருத்தவங்க நிறைய விஷயத்துலேருந்து சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட உழைப்பையும் அவங்க கஷ்டத்தையும் அவங்களோட முயற்சியுமே பார்த்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வந்து 100 பீப்புள் கொடுக்குறதா அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் போக போக இவங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்க போகிறாங்க. இவங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆக போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ பெண்களாக இருக்கிற எல்லார் வீட்லையுமே அம்மா, தங்கச்சி, ஒய்ஃப் நிறைய பேருக்குள்ளே நிறைய ஆசைகள், கனவுகள் இருக்கும். அது நம்மளுக்காக வந்து அவங்க வெளியில் கொண்டு வராமல் இருக்காங்க. ஸோ ஆண்களாக நம்ம தான் வந்து அவங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரணும். ஸோ நோ சொல்லாமலே அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த உலகத்துக்கு காமிக்கணும். அவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து முன்னோக்கி வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. நன்றி ஸோ மச்.